ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகழ்கிறது. குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் வரவே வராது. இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்க்கையை தொடங்குவார்கள். கண்ணன் நம்முடைய மன்னவனாக ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்திருக்கிறான். கண்ணன் பிறந்த இந்த நாள் கோகுலாஷ்டமியாக அற்புதமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மதுரை திருப்பாலை இஸ்கான் கிருஷ்ண பலராமர் ஆலயத்திலே வெகு சிறப்பாக கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே கிருஷ்ணனின் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நப்பின்னை என்றும் குறிப்பு இருக்கிறது. யாதவர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் ராதையை கிருஷ்ணனின் காதலி என்றும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அலெக்சாண்டருடன் போரிட்டு வென்ற போரஸ் தனது படைகளுக்கு முன்பு கிருஷ்ணனின் உருவத்தை தான் நிறுத்தி இருந்தாராம். போரில் வெற்றி பெற கிருஷ்ணனே காரணம் என கருதி இருக்கின்றார். அப்படி மிகச்சிறப்பாக கண்ணனை வழிபட்டால் வலிமை பிறக்கிறது என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற கிருஷ்ண வழிபாடு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்று ஜெபித்தாலே கிருஷ்ணனின் அருள் பார்வை நம் மீது பட்டுவிடுமாம். அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணனை வழிபட்ட பிறகுதான் தொடங்க வேண்டும் என சொல்லியிருக்கின்றார். யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மெகஸ்தனிஸ் தனது வரலாற்று குறிப்புகளிலே எழுதியிருக்கின்றார். அப்படி கிருஷ்ணன் வழிபாடு உலகமெங்கும் அற்புதமாக பரவி இன்றைக்கு அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கொண்டாட்டங்களின் மத்தியிலே அலங்கார பிரியனாக இந்த கலியுகத்திலே அதர்மத்தை நீக்குவதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் கிருஷ்ணன் அவதாரம் தொடங்கி இருக்கிறது. 8வது பிள்ளையாக பிறந்தது ஓரிடம். சிறைச்சாலையிலே பிறந்து கோகுலத்திலே வளருகிற பெருமை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாக வளர்கின்ற பெருமை படைத்தவன். மண்ணை உண்ட கண்ணன், வெண்ணெய் உண்ட கண்ணன், இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய கிருஷ்ணனை நாளும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். கிருஷ்ண லீலையை மனம் ஒன்றி கேட்டால் பசியும் தாகமும் நமக்கு வராது. கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது நிச்சயம். பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தருமாம். அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணனுடைய அருள் பரிபூரணமாக 100% கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படி கண்ணனை வழிபட நம்முடைய வாழ்வில் மிகச்சிறந்த எழுச்சியை பெற முடியும். கிருஷ்ணர் கோகுலத்திலே இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்று வடமாநிலங்களிலே இன்றைக்கும் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணர் 3 வயது வரை கோகுலத்திலும் 3 வயது முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும் 7ஆம் வயதில் கோபியர்களுடனும் 8 முதல் 10 வயது வரை மதுராவிலும் வாழ்ந்திருக்கிறார். கம்சனை வதம் செய்தபோது கிருஷ்ணனுக்கு வயது 7. மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் பூர்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களிலே உரியடி விழா மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. அப்படி கோகுலத்திலே கண்ணன் இளம் வயதிலே வாழ்ந்ததினாலே அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்று சொல்லுகிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவள், லட்டு, அப்பம், தட்டை, முள்ளுமுறுக்கு, தோயம், வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவர்களை படைத்து வழிபட வேண்டும். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி இன்று இரவு 9:02 மணிக்கு காலையிலே அஷ்டமி திதி புறப்பட்டாலும் 9:41 மணிக்குத்தான் இன்று இரவு ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது. எனவே பகல் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்திலே நாம் பயணித்தாலும் வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலே கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில்தான் என்பதால் இன்று இரவு, அதாவது 26 விடிந்தால் 27 12:01 மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை துவங்கி அதிகாலை 12:45 மணிக்கு நிறைவு செய்யலாம் என சொல்லப்படுகிறது. இந்த நள்ளிரவில் செய்யப்படுகின்ற இந்த பூஜைக்கு நிஷித கால பூஜை என்று பெயர்.
எனவே காலை 5:57 மணி வரை 27ஆம் தேதி பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என அற்புதமாக சொல்லுகிறார்கள். கிருஷ்ணன் நம்முடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மன்னவனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு உகந்த நேரம் இன்றைக்கு மதுராவிலே இரவுதான் இந்த நிகழ்வுகளெல்லாம் அரங்கேற இருக்கிறது. பெருமக்களே, கிருஷ்ணனை நினைப்போம், கிருஷ்ணனை வழிபடுவோம், சகல பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வாங்கு வாழ்வோம்.